வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். வரலாற்று காலத்தில் மீண்டும் முகலாயர் தாக்குதலுக்கு ஆளான குஜராத் மாநிலம் சோம்நாத் கோவில் முதல் முறை தாக்கப்பட்டதன் 1000வது ஆண்டாக நடப்பு 2026ஆம் ஆண்டு அமைவதை ஒட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் ஞாயிற்றுக்கிழமை சோம்நாத் செல்ல இருக்கிறார். பணவீக்கத்திற்கு ஏற்ப திருத்தப்பட்ட நாட்டின் நிஜமான மொத்த உள்நாட்டு உற்பத்தி நடப்பு நிதியாண்டில் 7.4% வளர்ச்சி அடையும் என மத்திய அரசு மதிப்பீடு செய்துள்ளது. முந்தைய நிதியாண்டில் இது 6.5% இருந்தது. சாலை அமைப்பு பணிகளுக்கு தேவையான பிட்டுமன் கலவை பிசினை கச்சா எண்ணெய் அல்லாது தாவர எண்ணெய் மற்றும் வேளாண் கழிவுகளில் இருந்து உயிரி முறையில் தயாரிக்கும் முதலாவது நாடாக இந்தியா மேம்பட்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். நாட்டின் பொது சுகாதார வசதிகளில் உலக தரம் வாய்ந்த நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை உறுதிப்படுத்தும் வகையில் கடந்த 2024ஆம் ஆண்டு மத்திய அரசு கொண்டு வந்த திட்டத்தின் கீழ் இதுவரை நாடு முழுவதும் 50,000க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் தேசிய தர உறுதிப்பாட்டு சான்றிதழ் பெற்றுள்ளன. புதுச்சேரியில் கம்பன் கலையரங்கில் இன்று மாலை நடைபெற்ற விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு காவல்துறையினர் 292 பேருக்கு பதவி உயர்வு ஆணைகளை வழங்கினர். புதுச்சேரியில் வளர்ச்சிக்கான பிரெஞ்சு முகமை திட்டத்தின் கீழ் வில்லியனூர் பரசுராமபுரத்தில் 59.86 கோடி ரூபாய் மதிப்பில் கூட்டு குடிநீர் திட்டம் அமைக்கும் பணிகளை இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி தொடக்கி வைத்தார். இன்று தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 24 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து அதற்கடுத்த 48 மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை நோக்கி ஆரம்பத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.